அடுத்ததா சேஃப்டி பத்தி பேசணும் அப்படின்னா குளோபல் என்கேப்ல இதுக்கு 0 ஸ்டார் ரேட்டிங் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க, அதாவது ஏர் பேக் இல்லாத மாடலுக்கு. அதுக்கப்புறமா ஆப்பிரிக்கன் வெர்ஷன் ட்ரை பண்ணாங்க. ஆப்பிரிக்கன் வெர்ஷன்ல தான் ஃபர்ஸ்ட் ஏர் பேக் வச்சு கார் வந்துச்சு. ஸோ அதுல உங்களுக்கு 1 ஸ்டார் அப்படிங்கிற ரேட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சேஃப்டி அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் வீக் தான். 2018 ஃபேஸ் லிஃப்ட்ல நான் சொன்ன மாதிரி ஏர் பேக்கும் ஏபிஎஸும் வச்சு கொடுத்தாங்க. அண்ட் ரியர்ல பார்க்கிங் சென்சார்ஸ் கூட ஆட் பண்ணியிருந்தாங்க. 2018ல ஒரு ரிஃப்ரெஷ் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கறத கொடுத்தும் அவங்களால சேல்ஸ் நம்பர்ஸ் அப்படிங்கறத மீட் பண்ண முடியல. 2022ஓட டாட்சன் வந்து இந்தியா விட்டு கிளம்பிட்டாங்க, டாடா பை பை சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த டாட்சன் கார்ஸ் வாங்கினவங்களுடைய நிலைமை என்ன, அண்ட் இப்போ செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல நிறைய கார்ஸ் சேலுக்கு வருது. ஸோ அதெல்லாம் வாங்கலாமா, எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்லாம் கேட்டீங்க அப்படின்னா தாராளமா வாங்கலாம். ஏற்கனவே வாங்கினவங்களுக்கான சர்வீஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது நிசான் ப்ரொவைட் பண்றாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் நிசான் வந்து பேரண்ட் கம்பெனி டாட்சனுக்கு. ஸோ அவங்க சர்வீஸ் அண்ட் ஸ்பேர் சப்போர்ட் அப்படிங்கிறது அவங்க பண்றாங்க. அண்ட் செகண்ட்ஸ்ல யூஸ் கார்ல இந்த கார் வாங்கலாமா அப்படின்னா தாராளமா வாங்கலாம். நீங்க வந்து ஒரு சிங்கிள் பேசஞ்சர்லயோ இல்ல ஒரு 2 ஆக்குபென்ட்ல வெஹிக்கிளை அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க, நிறைய பூட் ஸ்பேஸ் வேணும் உங்களுடைய பிசினஸுக்கு அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ பட்ஜெட்ல நீங்க ஒரு கார் பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு ஆம்னி செகண்ட்ஸ்ல வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வெஹிக்கிளை பார்க்கலாம்.